அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ஃபைட் சேனல். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர அனைத்து வீடியோவையும் தவறாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆன்லைனில் இபி சர்வீஸ்க்கு புது இபி சர்வீஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து எல்லாருமே இபிக்கு ஆன்லைன் தான் அப்ளை பண்ணோம். இதுக்கு முன்னாடி ஆஃபீஸில் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணிட்டு இருந்தோம். அதை ஒரு லெட்டர் எழுதி டாக்குமெண்ட்லாம் அவங்ககிட்ட சப்மிட் பண்ணி அவங்க அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் வருவாங்க. ஆனால் இந்த மார்ச் 1லேருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆன்லைன் சர்வீஸ்க்கு மாறிடுச்சு. ஆன்லைன் சர்வீஸ்க்கு மாறினதும் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணி அவங்க ஒரு 15 டேஸ்க்குள்ளே அதுக்குண்டான ரெஸ்பான்சிபிள் அவங்க கொடுத்து ஆகணும். நம்ம அப்ளை பண்ண 15 டேஸ்க்குள்ளே அவங்களுக்கு ரிஜெக்டடா இல்லை அக்செப்டடான்ற டீட்டெயில் கொடுத்தாகணும். இப்போது இந்த ஆன்லைன் வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது. அதாவது ஆஃப்லைன்னா முன்னாடி இவங்கள பார்க்கணும், மேலதிகாரியை பார்க்கணும், அவங்க வரணும், இவங்க வரணும் அப்படின்ட்டு சம்திங் எதிர்பார்ப்பாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. டைரெக்டாக நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதனுடைய ரிசிப்டை ஆஃபீஸில் கொடுத்துட்டா போதும். அவங்க 15 டேஸ்க்குள்ளே அதுக்குண்டான ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அவங்க வெரிஃபை பண்ணி கண்டிப்பாக அதுக்குண்டான டீட்டெயில் அவங்க ஆன்லைனில் அப்டேட் பண்ணியே ஆகணும். அதை பற்றி நம்ம இன்றைக்கி எப்படி அப்ளை பண்ணுறது, ஆன்லைனில் இன்றைக்கி எப்படி அப்ளை பண்ணுறதை பற்றி அதனுடைய டீட்டெயில் பார்க்கலாம். வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது. டான்ஜிட்கோ வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா மேலே பில்லிங் சர்வீசஸ் இருக்குது பாருங்கள். அதில் பில்லிங் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் எல்டி நியூ சர்வீஸ் கனெக்ஷன் இருக்குது பாருங்கள். அதுக்குள்ளே போயிடுங்க. ஓகே, இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் படித்து பார்த்துக்குங்க. இதனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நல்லா படித்து பார்த்துங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நியூ சர்வீஸ் கனெக்ஷன் ஆப்ஷனுக்குள்ளே போயிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் கேட்டகரி கேட்கும். அப்ளிகேஷன் கேட்டகரினா நியூ கனெக்ஷனா, டூ கனெக்ஷனா, அல்லது லோடு அடிஷ்னலாக, லோடு ரெடியூஸாக, டெம்ப்ரரி சர்வீஸாக. அதாவது ஆல்ரெடி நீங்கள் இபி கனெக்ஷன் வாங்கியிருப்பீங்க, அதாவது உங்களுக்கு லோடு கம்மியாக கொடுத்துருப்பாங்க. அது லோடு இன்க்ரீஸ் பண்ணணும், ஆட் பண்ணணுன்னாலும் நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். லோடு நம்ம அதிகமாக வாங்கிட்டோம், அதை டிஸ்க்ரீஸ் பண்ணணுன்னாலும் நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். டெம்ப்ரரி சர்வீஸ் வேணும்னாலும் நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். இப்போ நியூ சர்வீஸ் கனெக்ஷன் ஆப்ஷன் கொடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்தா உங்களுடைய டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ண சொல்லும். என்னுடைய டிஸ்ட்ரிக் காஞ்சிபுரம் கொடுத்துட்டேன். என்னுடைய டிஸ்ட்ரிக் கொடுத்துட்டேன். என்னுடைய சர்க்கிள் கொடுத்துட்டேன். செலக்ட் யுவர் செக்ஷன், ஏதோ எனக்கு முதலாவது செக்ஷன்லேருந்து வருது, அதையும் கொடுத்துட்டேன். சர்வீஸ் யுவர் கேட்டகிரி, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் நம்ம கொடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் செலக்ட் பண்ணலாம், இல்லை அதர்ஸும் கொடுத்து நம்ம உள்ளே போகலாம். டைப் ஆஃப் ஓனர்ஷிப் கேட்டிருக்காங்க. அடுத்து டைப் ஆஃப் ஓனர்ஷிப்னால் என்னென்னா, அதாவது நிட்டலில் இருக்கிறீங்களா, லீஸில் இருக்கீங்களா, இல்லை ஓன் ப்ராப்பர்ட்டியா, அல்லது ஜாயின்ட் ப்ராப்பர்ட்டியா, அதனுடைய டீட்டெயிலை நம்ம ஓன் தான் மோஸ்ட்லி வரும். ஓன் கொடுத்துக்குவோம். அதாவது பில்லிங் அட்ரஸும் கம்யூனிகேஷன் அட்ரஸும் சேம்னா எஸ் கொடுத்துவோம், இல்லைனா நோ கொடுத்துவோம். இந்த எஸ் தான், அதனால் எஸ் கொடுத்து ப்ரொசீட் கொடுக்குறேன். இங்கே அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூ கனெக்ஷன் செலக்ட் பண்ணியிருப்போம். அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நியூ கனெக்ஷன் டிஃபால்ட்டாக அதுவே வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபோட்டோ இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 300 கேபிக்குள்ளே ஜேபேஜில் நம்ம அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய டீட்டெயில் கேட்கும். அப்ளிகேஷன் நேம், அதாவது யார் பேரில் இபி கனெக்ஷன் எடுக்க போகிறோமோ அவங்களுடைய நேம் இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். நேம் ஆஃப் த ஃபாதர் நேம், அதாவது ஃபாதர் ஆஃபா, ஒய்ஃப் ஆஃபா, டாட்டர் ஆஃபானுடைய டீட்டெயில் இங்கே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்க. உங்களுடைய ஃபாதர் நேம் சம்திங் அந்த நேம் கொடுத்துங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங், ஏதாவது உங்களுக்கு ஆல்ரெடி அதே பில்டிங்கில் ஆல்ரெடி ஏதாவது கனெக்ஷன் வாங்கியிருக்கிறீங்களா, அதனுடைய டீட்டெயில் இருந்தால் எஸ் கொடுத்துங்க, இல்லைனா நோ கொடுத்துங்க. எஸ் கொடுத்தா அதனுடைய சர்வீஸ் நம்பர் இங்கே போடுற மாதிரி இருக்கும். அதனால் இருந்தால் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துங்க.
அடுத்து பார்த்தா உங்கள்கிட்ட ஜிஎஸ்டி இருக்கான்னு கேட்கும். ஜிஎஸ்டி இருந்தால் அப்ளை பண்ணுங்கள், இல்லைனா பிளாங்காக இல்லைனா நோ கொடுத்துருங்க. ஜிஎஸ்டி நம்பர் எஸ் கொடுத்தா ஜிஎஸ்டி நம்பர் இங்கே என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம அதனால் நோ கொடுத்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கேட்கும். என்ன ஃபேஸ் வேணும்? ஒரு ஃபேஸ் கனெக்ஷன் வேணுங்களா, இல்லை 3 ஃபேஸ் கனெக்ஷன் வேணுங்களா? அதாவது சிங்கிள் பேஸாக 3 பேஸான்னு கேட்குது. மோஸ்ட்லி ஹவுஸ்க்கெல்லாம் சிங்கிள் பேஸ் தான் வரும். அதாவது பெரிய ஹவுஸு அந்த மாதிரி பேலஸ் அந்த மாதிரி ஏசிலாம் நிறைய யூஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரி வந்து 3 ஃபேஸ் வாங்குவாங்க. நமக்கு வந்து சிங்கிள் பேஸே போதுமானது. அதனால் சிங்கிள் பேஸ் கொடுத்துக்குவோம். அதாவது செலக்ட் டேரிஃப் செலக்ட் பண்ணோம். மோஸ்ட்லி வந்து டொமஸ்டிக் ரெசிடென்ஷியல் தான் டேரிஃப் டீட்டெயில் வரும். அதனால் அதே செலக்ட் பண்ணிங்க. சப் கேட்டகரியும் அதே செலக்ட் பண்ணிங்க. அதாவது சப் கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கவர்மெண்ட் பில்டிங் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்க போகிறாங்க பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக் ரெசிடென்ட், பப்ளிக் கன்வென்ஸ், இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் அந்த மாதிரி, கம்யூனிட்டி நியூட்ரிஷன், அங்கன்வாடி சென்டர் சம்திங் அந்த மாதிரி டீட்டெயில் உங்களுக்கு என்ன கொடுத்துங்க. நம்ம ஹவுஸ்ன்றதுனால டொமஸ்டிக் ரெசிடென்ஸே கொடுத்துருவோம். அதாவது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயரிங் கம்ப்ளீட்டட் டேட். உங்கள் வீட்டுக்கு என்றைக்கு ஒயரிங் கம்ப்ளீட் பண்ணிங்களோ அதனுடைய டீட்டெயில் கொடுத்துங்க. அதனுடைய டேட் மட்டும் இங்கே கேட்குறாங்க. டேட் மட்டும் கேட்கும். அதனுடைய டேட்டு மட்டும் இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வெல்டிங், அதாவது உங்களுடைய கனெக்ஷன் மீட்டர் அதாவது மீட்டர் வந்து வைக்க சொல்ல உங்களுக்கு வந்து வெல்டிங் சர்வீஸ் எதனா தேவைப்படுமான்ற டீட்டெயில் கேட்டிருக்காங்க. வெல்டிங் சர்வீஸ் வேணும்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ் யுவர் ஏரியா அண்டர் சென்னை மெட்ரோன்னு கேட்குது. எஸ்னா சென்னைக்கு உட்பட்டவங்கன்னா சென்னை எஸ் கொடுத்துருங்க, இல்லைனா நோ கொடுத்துக்குங்க. ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில் அடுத்து பார்த்திங்கன்னா அதாவது எத்தனை லைட்டு, எத்தனை ஃபேனு, அதனுடைய டீட்டெயில் நம்ம இங்கே என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது எத்தனை வோல்டேஜு, எவ்வளோ வோல்டேஜு, அதெல்லாம் நம்ம இங்கே கணக்கிடுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு லைட்டு, 4 ஃபேனு, 2 ஃபேனு அந்த மாதிரிடைய டீட்டெயில் நீங்கள் ஒயரிங் பண்ணுறவங்கக்கிட்ட கேட்டால் கூட சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த வீட்டுக்கு எவ்வளோ வோல்டேஜ் கரண்ட்டு வேணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு கூட இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் மாதிரி வரும். அந்த நம்பரை வந்து பிரிண்ட் எடுத்து வச்சிங்க. இல்லைனா பிரிண்ட் அப்ளிகேஷன் ஃபார்மில் போய்ட்டு உங்களுடைய அக்னாலஜ்மெண்ட் நம்பர் போட்டு நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். மாடிஃபைன்னு ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பக்கத்தில். இந்த மாடிஃபை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மாடிஃபையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர், அதாவது அக்னாலஜ்மெண்ட் நம்பர் இங்கே கொடுத்தீங்கன்னா அது உள்ளே போய்ட்டு ஏதோ தப்பாக கொடுத்துட்டேன், அதாவது ஓனர் நேம் தப்பாக கொடுத்துட்டேன், அட்ரஸ் தப்பாக கொடுத்துட்டேன், இந்த லைட்டு அந்த மாதிரி தப்பாக கொடுத்துட்டேன், ஏதாவது தப்பு நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா மாடிஃபை உள்ளே போய்ட்டு நீங்கள் அதை சரி செஞ்சுக்க முடியும். ஓகே. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு பிரிண்ட் ரிசிப்ட் கொடுத்துட்டு அந்த ரிசிப்ட் எடுத்துகிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட் தேவையான டாக்குமெண்ட் இணைச்சி, அதாவது ஒயரிங் சர்டிஃபிகேட் கேட்பாங்க, அதாவது பட்டா கேட்பாங்க, அப்புறம் ஆதார் கார்டு, இதெல்லாம் இணைச்சி ஆஃபீஸில் சப்மிட் பண்ணிங்கன்னா 15 நாளுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. 15 நாளுக்குள்ளே அதனுடைய டீட்டெயில் உங்களுக்கு ஆன்லைனில் கண்டிப்பாக அவங்க அப்லோட் பண்ணணுன்றதுக்காக கண்டிப்பாக உங்கள் வேலை வந்து சீக்கிரமாக முடியும். ஓகே. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.